வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதிலும் நாம் அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை நேசிக்கிறோம். தேவனை நேசிக்கிற நாம் மற்ற மனிதரிடத்துல எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த மார்னிங் டிவோஷன்ல இந்த மாதம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல மெசேஜ் என்கிற பைபிள்ல ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் லவ், லெட்ஸ் பிராக்டிஸ் ரியல் லவ். டோன்ட் டாக் அபவுட் லவ். சில நேரங்கள்ல நம்ம அன்பை குறித்து நிறைய பேசுறோம். அன்பு இப்படிப்பட்டது, அன்பு அந்த மாதிரியானது, அன்பு இப்படி அப்படின்னு நிறைய வார்த்தைகள்ல நம்ம அன்பை பத்தி நிறைய சொல்றோம். ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வார்த்தையில சொல்லணும்னா நம்ம நிறைய பேசணும் அன்பை பத்தி. ஆனா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, அதுல மட்டும் இல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். லெட்ஸ் பிராக்டிஸ் அ ரியல் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே கூட வாசிக்கிறேன். நம்முடைய அன்பு உண்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களால் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யூ நீட் டு ரிவீல் யுவர் லவ் த்ரூ டூயிங். ஏதாவது ஒன்றை செஞ்சு உங்க அன்பை வெளிப்படுத்தணும். ஏன்னா பேசிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க உங்க கணவனை, உங்க மனைவியை நேசிக்கிறீங்கன்னா அதை வார்த்தையில சொல்றது இல்ல, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்றத நீங்க செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு மூலமா த்ரூ யுவர் ஆக்ஷன் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் லவ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை செயலினால நீங்க ப்ரூவ் பண்ணி காமிக்க வேணும் அப்படின்னு அந்த பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் அவருடைய அன்பை சொல்லிட்டே இருக்கல. பரலோகத்துல இருந்து, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் இங்க இருந்து அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லல. மாறா அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன் உயிரையே கொடுத்து அவர் மரித்து எழுந்து மீண்டும் நமக்காக வர்றாரு. அவருடைய அன்பை முழுவதுமா அவர் கிரியைகளால நமக்கு நிரூபிச்சு காமிக்கிறான்னு பாக்குறோம். ஸோ இந்த நாள்ல நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தான், நாம் மற்றவர்கள் மேல, நம்முடைய சகோதரர்கள் மேல வைத்திருக்கிற அன்பை வார்த்தையில சொல்றது மட்டும் அல்ல, அல்லது வெறும் வாயினால மட்டும் சொல்றது மட்டும் அல்ல, மாறாக நம்ம கிரியையிலையும் உண்மையாகவும் அதை நம்ம வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாள் காலை வேளையை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, நீங்க அன்பை பத்தி நிறைய பேசுறோம் ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்னா, இன்னையில இருந்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆண்ட உதவி செய்வேன். நான் வசனம் சொல்றது பிராக்டிஸ் அ ரியல் லவ். ஏன்னா அதையும் பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிரியை செய்து ஏதாவது ஒரு டீட்ஸ் மூலமா உங்க அன்பை வெளிப்படுத்த கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். தேவன் அப்படி வெளிப்படுத்தினால், கிறிஸ்து அப்படி வெளிப்படுத்தினால், நாமும் நம்முடைய சகோதரத்துல அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வீட்டில் தியானிங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you and have a great day.